ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் SRW. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஐடி துறைக்கு நிகரா, அதே சமயம் எந்த காலத்திலும் அழியாத ஒரு துறையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மெடிக்கல் பில்லிங், மருத்துவ கணக்கீடு. டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லைஃப் செட்டிலர். சரி, இந்த துறைக்குள்ள எப்படி நுழையிறது? என்னென்ன தகுதிகள் வேணும்? எங்கெல்லாம் வேலை கிடைக்கும்? எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். மெடிக்கல் பில்லிங்னா என்ன? நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல் போனா நம்ம பில் கட்டிட்டு வந்துடுவோம். ஆனா அமெரிக்கால மாதிரியான நாடுகள்ல அப்படி இல்லை. அங்க எல்லாமே இன்சூரன்ஸ் தான். ஒரு நோயாளி சிகிச்சை எடுக்கும்போது அந்த மருத்துவமனைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நடுவில் ஒரு பாலமா செயல்படுறது தான் இந்த மெடிக்கல் பில்லிங் துறை. டாக்டரோட ரிப்போர்ட்டை பில்லை மாத்தி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து பணத்தை சரியா வாங்கி தர வேண்டியது நம்ம வேலை. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பேக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க். இதுல பெரிய இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் தேவையில்லைங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தா போதும். ஆனா நீங்க லைஃப் சயின்ஸ், நர்சிங், இது மாதிரி நர்சிங், ஃபார்மசி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து 2 ஃபீல்ட் இருக்கு. இதுக்குள்ளே அதில் அந்த கோடிங் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து இந்த லைஃப் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இங்கிலீஷ் நீங்கள் நல்லா பேசினாலே, ஓரளவு பேசினாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரியும் உங்களுக்கு, எம்எஸ் ஆஃபீஸ், டைப்பிங், இதெல்லாம். மற்றபடி ரொம்ப பெருசாகவும் கிடையாது. இதில் எனக்கு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கனால நான் இதை பற்றி போடுறேன் இந்த வீடியோ. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் இந்த 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 மாதிரி ஜாப்ஸ், மெடிக்கல் பில்டிங் ஜாப்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர், ஆக்சஸ் ஹெல்த் கேர், ஹெக்ஸாவேர், ஏஜிஎஸ் ஹெல்த், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இருக்குது சென்னையில். கோயம்புத்தூரில் வந்து வி ஹெல்த் டெக், சதர்ன் லேண்ட், மெடஸ் எண்ட், இந்த கம்பெனிஸ் இருக்குது. அது இல்லாமல் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஆப்டம், லாஜிக்ஸ் ஹெல்த், ஏசியன், கிராஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. அப்புறம் மைசூர்ல பார்த்தீங்கன்னா விஷனரி, ஸ்டெல்லார் ஆர்சியம், ப்ரோபாசியம் ஹெல்த் கேர் இருக்கு. வி ஹெல்த் டெக் இருக்கு திருச்சிக்கா. வி ஹெல்த் டெக் வந்து நிறைய இடத்துல இருக்கு. பெங்களூர், திருச்சி, பஞ்சாப்ல மொஹாலில இருக்கு. அதே மாதிரி ஒமேகாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. இதுல சம்பளம் மற்றும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பளம் எவ்வளவு தருவாங்க? ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பா 15,000 கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணோடனே ட்ரைனிங்கா 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ், கம்பெனியை பொறுத்து. ஒரு கம்பெனிஸ் வந்து 1 மந்த் கொடுப்பாங்க, 45 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து 2 months அந்த மாதிரி ட்ரைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து 15,000 வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். ஆக்சுவலா 40-50,000 கூட வரும். அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட பொறுத்து சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஸ்டார்டிங் வந்து 15,000 கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா